இப்போ நம்ம அலச போகிறது நாளைக்கு ரிலீஸ் ஆகிற தமிழ் படம். இங்கிலீஷ் டைட்டில் தான் 10 Hours. இது வந்து அறிமுக இயக்குனர் இளையராஜா கலியபெருமாளுக்கு முதல் படம். ஆடட் சிக்னிஃபிகன்ஸ் வந்து சிபிராஜ் வந்து அவருக்கு வந்து போலீஸ் ரோலுங்கிறது ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி. 5வது படம் அவருக்கு. முதல்ல வால்டர், அவள் அப்பாவுக்கு வால்டர் வெற்றிவேல் எவ்வளோ பேர் கொடுத்ததோ அதில் 50% கொடுத்தது. அந்த சூட்டிலேயே கபடதாரி பண்ணார். சக்ஸஸ் சேசஸ் சக்ஸஸ் பாங்களே, அது மாதிரி அதுலேயே அவர் காப்பு வந்து ஒரு டைப் காஸ்ட் பண்ண பார்த்தாங்க. ஆனால் அவர் ஒரு பிரேக் எடுத்துருந்தார் இன்டெலிஜென்ட்டாக. நாணயம்லாம் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு ரவுண்ட் வந்தார். அப்போ வந்த படம் தான் நாய்கள் ஜாக்கிரதை. அதுலேயும் நல்ல காப் கேரக்டர். அடுத்ததும் பண்ணார், கொஞ்சம் இமீடியட்டாகவே ஜாக்சன் துரைன்னு பண்ணார். ஆனால் அந்த ஒரு டைப் காஸ்ட் ஆகிடுங்கன்னு ஒரு சின்ன பயத்தினால அந்த கெட்டப்பில் வரல. ஆனாலும் அது ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் கேரக்டர் தான். இதில் வந்து சிபிராஜுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கேரக்டர் வந்து பட்ட விபூதி போட்டுட்டு சபரிமலைக்கு போகிறாரு, வேலை பண்ணுறார். ஆனால் அவரோட பேர் வந்து கேஸ்ட்ரோ. இதை வந்து டைரக்டர் என்ன சொன்னார்னா, ஒரு பேட்டியில் சொன்னார், வந்து ஃபிடல் கேஸ்ட்ரோங்கிறது கியூபன் லீடர், பெரிய ஒரு ஷார்ப் இன்டெலிஜென்ட் அக்குமன் லீடர். அவர் வந்து ஜீரோ டாலரன்ஸ், இன்ஜஸ்டிஸ்ங்கிறத பொறுத்துக்கவே மாட்டார். எப்படியா ஜஸ்டிஸ் பண்ணுறதுக்கு என்னோட வேஸ் அண்ட் மீன்ஸில் வந்து அவர் பண்ணுவேன்னு அவர் வந்து கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்காக தோணலாம். ஆனால் அவருக்குன்னு சில குவாலிட்டிஸ் இருந்தது. அந்த இதில் அது என்ன சமயத்தில் வந்து பீப்புளோட மிங்கிள் பண்ணி அவங்களோட பல்ஸை தெரிஞ்சுப்பறான். அந்த மாதிரியான ஒரு அபூர்வ லீடர். ஸோ அதை இன்ஸ்பிரேஷனாக வச்சுன்னு சிபிராஜுக்கு கேரக்டர் கொடுத்துருக்காரு. சிபிராஜும் வந்து அடக்கி வச்சிருக்காரு. ஏன்னா இது வந்து இந்த கேரக்டர் வந்து ஹார்ஸ் வித் பிளிங்கர்ஸ் ஆன்பாங்க. ஒரு குதிரைக்கு கடிவாளம் கட்டிட்டு, ஏன்னா முன்னையும் இந்த பக்கமும் பார்க்கப்படாது, இந்த பக்கம் பார்க்கப்படாது, உனக்கு என்ன ஃபோக்கஸ் இருக்கோ அதுதான் பண்ணணும். 10 ஹவர்ஸில் இது வந்து ஒரு கிரைமை கண்டுபிடிக்கிற ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்காரு. ஒரு மூவிங் பஸ்னாலே வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் இருக்கும். ரோட் பஸ் வந்து எல்லாருமே விரும்புவாங்க. அதுவும் 10 ஹவர்ஸ் வந்து அந்த பஸ்ஸிலே நடக்கிறது வந்து ரொம்ப நேச்சுரலாக, அந்த ஸ்பீட் இஸ் தி எசன்ஸ், ரிவெட்டிங். வந்து இதே மாதிரி ஒரு 81ல் ஒரு படம் பார்த்துனோம். அப்போ வந்து அறிமுக இயக்குனர் ராஜ் பரத்ன சொல்லாதே யாரும் கேட்டால்னு பண்ணார். அதில் ஒரு இன்டெலிஜென்ட்டாக டைட்டில் கார்ட்லேயே போட்டிருப்பார். ஒரு கேரக்டர் காரில் போவார், அவரை தெரியாத பர்சன் ஒரு ஹிச் கேக் கேட்பார். ஹிச் கேக்னா லிஃப்ட். அவர் வந்து யோசிப்பார், பரவாயில்ல கொடுத்து பார்க்கலாம், கதவை திறந்து விடுவார். அவர் காரில் ஏறின பிறகு கதவை திறந்து கெட்டின்னு போடுவார். அதில் இன்டெலிஜென்ஸ் காமிச்சது. கெட்டின்னா எனக்கு வந்து வழி விட்டுருக்காங்க, நான் உள்ளே வந்துட்டேன். அந்த இன்டெலிஜென்ஸை தான் இந்த இளையராஜாவும் காமிச்சிருக்காரு. டைட்டிலில் காட்டலை, பல ஃப்ரேமில் முத்திரையை பயிச்சிருக்காரு. ஸ்பெஷலி வந்து ஒரே பஸ்க்கு 2 ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்குன்னு வந்து புது, அது யாருக்குமே தெரியாது. அது 2 டிஃப்ரெண்ட் டைமிங், 8:30க்கு ஒன்று கிளம்புறது, 9க்கு கிளம்புறது. அப்புறம் போலீஸ் அவுட் ஸ்மார்ட் பண்ணுறதுக்காக அவங்க சில விஷயம் பண்ணியிருக்காங்க. சில இல்லீகல் ஓனர் பண்ணுற விஷயங்கள், அதை வந்து பேசஞ்சர் பஸ்ஸை போனால் போலீஸ் வந்து கெடுபடி அவ்வளோ இருக்காதுங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அந்த கடைசி 15 மினிட்ஸ் விஷுவல் ஸ்ட்ரீட், அது விஷுவல்ஸ் எஃபெக்டில் ரொம்ப நல்லா பாடுபட்டிருக்காங்க. அந்த பஸ்ஸு போகிறது, அந்த பொண்ணு இங்கே ஏறினது, அந்த பையனை வந்து தூக்க மருந்து கொடுத்து பண்ணுறதுலாம் ரொம்ப ஒரு பல்சேட்டிங்காக பண்ணியிருக்காரு. முதல் படம் வந்து கிரைம் த்ரில்லர் வந்து ஒரு விதத்தில் சேஃப் பெட்டு தான். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் அவென்யூஸ் நிறைய கிடைக்கும், சில சினிமேட்டிக் லிபர்ட்டிஸ் எடுத்துக்கலாம். பட் அகெயின், நோ கிரைம் இஸ் அ பர்ஃபெக்ட் கிரைம், நோ மர்டர் கேன் பி அ பர்ஃபெக்ட் மர்டர். இது ரொம்ப அழுத்தமாக ஆணித்தரமாக சொல்லியிருக்கார். கண்டிப்பாக இந்த அறிமுக இயக்குனர் பல மைல்களை தாண்டி பல வெற்றிகளை தொடணும்னு எல்லாரும் வாழ்த்த வேண்டிய டைம் இதுதான். நன்றி.